வாசியுங்கள். எரேமியா எழுதின புஸ்தகம் அதனுடைய 23வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். 23வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசியுங்கள். என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை என்னவா இருக்கு என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாயும் கண்மலையை பேர்க்கிற சம்மட்டியுமாய் இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த வசனத்தை ஒருக்க கூட வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை, அவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கிற சம்மட்டியை போலவும் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லணும் எங்களுக்கு தெரியுமேன்னு சொன்னா, வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியம், இவ்வூடா இருக்கிற காரியம், நாம பயன்படுத்த வேண்டியத்தக்கதா இருக்கிற காரியம் வேத வாக்கியத்தில் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியத்தை பயன்படுத்த விரும்பினால் அந்த காரியத்தை பயன்படுத்துவதற்கு முன்பதாக அதை அறிந்து கொள்கிறது போல, இங்கே இந்நாளிலே இவ்வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாயும் சம்மட்டியுமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவ பிள்ளைகளை சுட்டரிக்கிற அக்கினியுமாயும் அல்ல, அவன் வளர்ந்து வருகிற தேவ பிள்ளைகளை உடைத்து போடுகிற சம்மட்டியுமாய் அல்ல. அல்லேலூயா. இது புறம்பாய் இருக்கிறதான உள்ளும் புறமும் இருக்கிற அழுக்குகளை சுத்தப்படுத்துகிற, அவன் கருகி பொசுக்கிற அக்கினியாயும், அவன் பாரம் நெருக்கம் வேதனை என்கிற பெரும் கண்மலையை உடைத்து நொறுக்கி சரிசமமாய் நடத்துகிற வார்த்தையாய் இருக்கிறது. அல்லேலூயா.